சங்கீதம் 120. இது ஆரோகண சங்கீதங்களில் முதல் சங்கீதம். ஆரோகண சங்கீதம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்போ ஒரு சில காரியங்களை சொல்லுறாங்க. பழைய பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு வருஷத்திற்கு 3 முறை பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். அப்படி அவர்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு வரும்போது இந்த சங்கீதங்களை பாடுகிறார்கள், ஆரோகண சங்கீதங்களை. அதே போல தாவீது ராஜா தோவேக்கனால சவுல் இடத்துல காட்டி கொடுக்கப்பட்ட போது அவர் வேறொரு இடத்துல தப்பி இருக்கிறாரு. அப்படி தப்பி இருக்கிறப்போ அவர் எருசலேமை விட்டு தூரம் இருக்கிறார். அவர் எருசலேமை வாஞ்சிக்கிறார். அந்த வேளையில பாடுகிற ஜெபம் இல்லைன்னா ஒரு சங்கீதம், ஆரோகண சங்கீதம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா, சிறை இருப்புல சென்ற ஜனங்கள், எருசலேமை விட்டு பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு சென்ற ஜனங்கள் மீண்டும் இந்த தேவாலயத்திற்கு வரும்போது அவர்கள் பாடுகிற ஒரு சங்கீதம். மொத்தத்துல எல்லாவற்றையும் நம்ம பார்க்கும்போது எது எப்படியோ தேவனுடைய ஆலயத்தை விட்டு தூரம் இருக்கிற ஒருவர் சங்கீதக்காரர் எழுதுகிறார் இந்த சங்கீதத்தை. சங்கீதம் 121, 2 நம்ம பார்க்கலாம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நெருக்கத்தில் கர்த்தர் அடைக்கலம் அப்படிங்கிறத சங்கீதக்காரன் நேரத்துல காமிக்கிறார். தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லுகிற ஜனங்கள் சந்தோஷமா போகணும், ஆனா நெருக்கத்துல இருந்து அவங்க போகிறாங்க. நம்மளும் கூட நித்திய ஜீவன் அப்படிங்கிறதுக்கு நேராக தான் நம்மளுடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்துல நம்மளுக்கு நெருக்கம் உண்டு, எல்லாருக்கும் துன்பம் உண்டு. அந்த நெருக்கத்திலே நம்ம யாரிடத்துல செல்லுகிறோம்? நம்மளுக்கு நெருங்கினவர்களிடத்துல செல்லுகிறோமா? நம்மளுடைய நண்பர்களிடத்துல செல்லுகிறோமா? இல்ல தேவனிடத்தில் செல்லுகிறோமா? சங்கீதக்காரர் முதல் வசனத்திலே சொல்லுகிறார், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி. எதையும் ஜெபத்தோடு ஆரம்பிக்க வேண்டும் என்பது நம்ம கற்றுக்கொள்கிறோம். அடுத்து சங்கீதக்காரனின் நெருக்கம் என்ன என்று சொல்லி பார்த்தோம்னா, 2வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவேன் என்று சொல்லி. சங்கீதக்காரனுடைய நெருக்கம் பொய் உதடுகள், கபட நாவு. இந்த கபட நாவு ஆங்கிலத்திலே டிசீட்ஃபுல் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஏதோ தெரியாம சொல்லுகிற ஒரு காரியம் அல்ல, தெரிந்தே பிறர் காயப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிற ஒரு பொய். அப்போ இந்த பொய் உதடுகள் அப்படிங்கிறது யாரை சேர்ந்தது? பொய்யின் பிதாவாகிய சாத்தானை சேர்ந்தது. தேவனுடைய ஜனங்கள் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். அப்ப இந்த உலகத்துல இருக்கும்போது சுற்றி சாத்தானால் ஆளப்படுகிற ஜனங்களினாலும் பிற சூழ்நிலைகளினாலும் பொய்யான காரியங்களினாலே நாம் அசைக்கப்படலாம். அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், ஜெபம் பண்ணணும். எதற்கு ஜெபம் பண்ணணும்? சங்கீதக்காரன் கற்றுக் கொடுக்கிறார், நம்முடைய ஆத்துமா தப்புவிக்க நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. 3-4 வசனங்கள் சொல்லுகிறது, தேவன் துன்மார்க்கரை நியாயம் தீர்ப்பார். அல்லது நம்மளை சுற்றி இருக்கிற பொல்லாங்கான காரியங்கள் நம்ம இருக்கும்போது தேவனிடத்துல நம்ம விண்ணப்பிக்க வேண்டும். தேவன் காரியத்தை பார்த்து கொள்வார். நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை, அவரிடத்துல அடைக்கலம் புகுந்தால் போதும். இந்த இடத்துல கபட நாவு அப்படிங்கிறது எதை குறிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, கூர்மையான பட்டயம் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 64:3 பார்க்கிறோம். அதே போல கபட நாவு அம்புக்கு ஒப்பிடப்பட்டு இருக்கிறது எரேமியா 9:8. கபட நாவு நெருப்புக்கு ஒப்பானது என்று சொல்லி யாக்கோபு 3:6 நம்ம பார்க்கிறோம். இந்த பட்டயம் போன்ற வார்த்தைகள், அம்பு போல நம்முடைய இருதயத்தை குத்துகிற வார்த்தைகள், நெருப்பு போன்று நம்ம எரிக்கிற வார்த்தைகள் நம்மை சுற்றி எப்பொழுதுமே இருக்கும். அதுதான் நம்முடைய நெருக்கம் இந்த உலகத்துல நம்ம வாழும்போது. ஆனா தேவனிடத்துல அடைக்கலம் போகும்போது தேவன் அதை பார்த்து கொள்வார். தேவன் அதை நியாயம் தீர்ப்பார். எப்படி நியாயம் தீர்ப்பார்? கூர்மையான அம்புகளினாலே நியாயம் தீர்ப்பார், தழலினாலே நியாயம் தீர்ப்பார். பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தினாலே மறிப்பான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல அம்பு போல வார்த்தைகள், கபட நாவுகள் நம்ம சுற்றி நம்மளை பொய்யான ஒரு மாயையான காரியத்துக்குள்ள இழுத்து செல்லலாம். அதற்கு நியாய தீர்ப்பு அதே கூர்மையான அம்புதான். அதே போல நெருப்புக்கு நியாய தீர்ப்பு அதே நெருப்பாகிய அந்த தழல் தான். எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நன்மையான காரியங்களை நம்ம செய்யும் போது நம்ம தைரியமா இருக்கலாம். தேவனுடைய ஜனங்கள் நன்மையான காரியங்களை செய்கிறவருக்கே அழைக்கப்பட்டு இருக்கிறோம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 14வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார் என்று சொல்லி. இப்போ தேவனுடைய ஜனங்கள் மேல மகிமையுள்ள ஆவியானவர் எப்பொழுதும் தங்கியிருக்கிறார்.
பிறராலே நம்ம தூஷிக்கப்படலாம். பொய்யான நாவுகளினாலும் கபட நாவுகளினாலும் அநேகர் நம்மளை நெருக்கலாம், அநேக காரியங்களை நம்மை நெருக்கலாம். ஆனால் நாம் பொறுமையாய் தேவனிடத்துல அடைக்கலம் புகுவோமானால் தேவன் பார்த்து கொள்வார். நம்ம பொறுமையா இருக்கும்போது தேவன் மகிமைப்படுவார். 120வது சங்கீதம் 5-7 வசனங்கள் நம்ம பார்க்கலாம். ஐயோ, நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டையில் குடியிருந்ததும் போதும். சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்ததும் போதும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இதே போலதான் இந்த உலகத்துல நம்ம நெருக்கத்தின் மத்தியில வாழும்போது, இந்த உலகத்துல வாழ்கிறது போதும், எத்தனை நாள் இந்த போராட்டம் அப்படின்னு சொல்லி நம்மளும் சகித்துக் கொள்ளலாம். ஆனால் சங்கீதக்காரன் முடிக்கும் போது இவ்வாறாக சொல்கிறார், நான் சமாதானத்தை நாடுகிறேன். அவர்களோ, அதாவது இந்த உலகத்தில் இருக்கிறவர்களோ, பொய்யானவர்களோ, இல்ல சத்ருவின் பிள்ளைகளோ, அவர்கள் நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து அமைதியோடு இருந்தார், தன்னை தாழ்த்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் அமைதியா இருக்க நேரத்துல அவரை சுற்றி யுத்தத்திற்கு எத்தனைப்பட்டவங்க தான் அதிகம். அதே போல அவருடைய ஜனங்களாகிய நாம் இந்த உலகத்திலே வாழும்போது, நெருக்கத்தின் மத்தியிலே நம்ம அமைதியா இருக்கும்போது நம்மளுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர். ஆனா நாம் எதை நாடுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சமாதானத்தை நாடுகிறோம். தேவன் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். கூடுமான மட்டும் நீங்க எல்லாரிடத்திலும் சமாதானமாய் இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். சமாதானத்தை நாடுங்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நம்ம இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, ஆனாலும் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். எதற்காக வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னா கீழ்ப்படிதலை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம இன்னும் இவ்வளவாய் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம விசுவாசத்தில் வளர வேண்டும். கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொள்ள வேண்டும். இதற்காகவே நம்ம இந்த உலகத்துல வாழ்கிறோம். எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். தேவனை நம்ம பற்றி கொண்டு சமாதானத்தை நாடி எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் தேவன் ஒருவருக்கே உண்டாவதாக. ஆமென்.